மீல் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பருப்பு பொடியும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து இது உலவச்சாரு ஹாஸ் கிராம் சாஸ். ஓகே, உலவச்சாரு திஸ் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி. இல்ல அவ்வளவு சாப்பிடணும். ஓகே, with that is the combination of curd. இதோட cream. உலவச்சாரு creamனா வந்து I am giving you the top layer of the curd. This is the best way to eat. இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லைல்ல. உழவுச்சாறு வித் தயிர் பெஸ்ட் காம்போ. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு நாங்க வந்திருக்க இடம் பல்லே விந்து. சோமஜ்குடால இருந்து ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கோம். குக்கட்பள்ளியில இருக்கோம் பல்லே விந்து. இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரும்போதே ஒரு கிராமத்து ஃபீல் தராங்க. இதை பாத்தீங்களா? முதல்ல இதை பாருங்க, அப்புறம் அதை பாப்பீங்க. இதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். இதை பார்த்துட்டீங்க. இது என்னது? கரகம். ஏய் இங்க பாருடா பிரேம். அது தலையில ஆனா நீ வைக்கிற மாதிரி இருக்கும். இது வைக்கிற மாதிரி இல்ல, ஸ்டாண்ட்ல வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா என்ட்ரன்ஸை டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாட்டு வண்டி. ஓ, இந்த மாடே இந்த பில்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவாங்கப்பா. டெக்கரேஷன் மேல கட்டில்லாம் கவுத்து போட்டிருக்காங்க. எல்லாம் ஓலை பாயெல்லாம் வச்சு பின்னி அழகா இருக்கு, டெக்கார்டா இருக்கு. உள்ள போய் என்ன உணவு இருக்கு, என்ன ஸ்பெஷலோட ஹைலைட் இங்கே எனக்கு தெரிஞ்சிச்சு. நிச்சயமா நல்ல ஒரு காரசாரமான ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஃபுட் இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. பட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி போட்டிருந்தாலும் திரும்ப போடுறேன். இது என்னோட பிராண்ட் நவமையில இருந்து. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும். ஆர்டர் பண்ணோம்னா எங்க போய் ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் வேணாம். வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ போய் நம்ம சாப்பிடலாம். வாங்க போலாம். ப்ராப்பரான ஒரு கிராமத்து கறி விருந்து சாப்பிட வந்திருக்கேன். அதுல முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஐட்டமையும் நீங்க வெயிட் பண்ணி முழுசா பார்க்கணும். காரணம் என்னன்னா, இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஸ்வீட் ஐட்டம்லாம் என் இலையில இருக்கும். குறைஞ்சது ஒரு 21 ஐட்டம் இருக்கும்னு இருக்காங்க, வெஜ் அண்ட் நான்வெஜ் சேர்த்து. 21 ஐட்டம் நைட்டு சாப்பிட முடியுமான்னு தெரியாது. ஆனா அவர் ப்ராமிஸா சொல்லியிருக்காரு என்னன்னா, உங்களுக்கு டம்மி ப்ளோட்டே ஆகாது, அது தைரியமா திருப்தியா சாப்பிடுங்க. ஃபுல்லா சாப்பிடலாம் தான் இருக்கேன். பாத்துருக்கேன். கிராமத்து உணவுன்னு பேர் வச்சுட்டு நம்மளுக்கு உள்ளேயும் அதே ஃபீல் கொடுக்கணும்ல. அதனால உள்ள பாத்தீங்கன்னா சக்கரம், பின்னாடி ஏறு உழுவுறது, இந்த மாதிரி செட்டப்பே வந்து ஒரு கிராமத்து ஃபீல் கொடுக்குறாங்க. கோலம்லாம் போட்டு அந்த திண்ணை மாதிரி எல்லாம் வச்சு அருமையா இருக்கு. இது என்னது? வைங்க. நன்றி, தேங்க்யூ. சுடுதுரா. இது வந்து பூரணம் ஸ்வீட்டு. இதுல வந்து நான் ஓட்டை போட்டா நெய் ஊற்றுவாங்களாம். அதுக்காகவே இப்ப நம்ம வந்து இதுல ஓட்டை போட்டு நெய் வாங்குறோம். ஒரு நிமிஷம், அது பிளாட்டா நிக்கல, அதனால தப்பு 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 தப்பு. கை சுடுமே. பண்ணியாச்சு. சுட சுட இருக்கு. இது அப்படியே சாப்பிடணும். கொஞ்சம் சூடா இருக்கு. மத்ததெல்லாம் இலையில வைக்கட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் வார்ம் கம்மியாயிடும். அப்படியே எடுத்து சாப்பிட்டுறேன். ராகி முத்தி. ஓகே, அரிசி போட்டு கிண்டி இருக்காங்க. ராகிலையும் நெய் ஊத்துவாங்களாம்ப்பா. ஐயோ, இன்னைக்கு நெய்ல நம்ம விளையாட போறோம்னு நினைக்கிறேன். ஸ்வீட் எல்லாம் கூட நெய் ஸ்வீட்டு தான். புளியோதரை. இது கருவேப்பிலை சாதம். கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். அவர் ஏதோ வேற ஒரு மொழியில சொன்னாரு, இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஸ்வீட். நல்லா ஆரம்பிச்சிருவோமா? பப்பு, தேங்க்யூ. நைட்டு சுட சுட சோறுறா. எவ்வளவு ஒரு லவ்லியான ஃபீலிங் இல்ல, மாசான ஃபீல். இப்போ நீங்க என்னன்னா, இது வந்து கொబ్బரி காரம், கன் பவுடர். ஓகே, அந்த கன் பவுடர் வித் திஸ் இஸ் முத்தப்பப்பு தால். முத்தப்பப்பு, கொబ్బரி காரம், நெய். தட் இஸ் தி காம்பினேஷன். மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணனும். நீங்க வந்து எடுத்துங்க, இது எடுத்துங்க, நல்லா எடுத்துங்க, நல்லா நிறைய எடுத்துங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் எடுத்துங்க. பரவாயில்ல, நீங்க இது வச்சுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் எடுத்துங்க. டேக் a good amount of இது பொடி. பொடி எடுத்துங்க, நல்லா எடுத்துங்க. எடுத்தீங்களா? அப்போ this is the way a Telugu person eats. இப்போ நீ மிக்ஸ் பண்ணுங்க. and take, if the spice is not enough, இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். இல்ல இந்த ஸ்பைஸே எனஃபா இருக்கும். so this is the best
வே ஆஃப் the first morsel of the thing. முதல் இதான் சாப்பிடுவாங்க. முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சூப்பர். நெய் ஊத்துனதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு டென்ஷனா இருந்தது. அமேசிங். And சூப்பரா இருக்கு. இந்த இது எடுத்துங்க தொட்டு சாப்பிடுறது. Yeah. Yes. செம்ம காம்பினேஷன் பா. இதுல வேற காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் எடுத்துக்கோங்க. காரம் காது வரைக்கும் இருக்கு எனக்கு. எக்ஸலன்ட் காம்பினேஷன். நம்ம பருப்பு நெய் தனியா சாப்பிடுவோம், பொடி நெய் தனியா சாப்பிடுவோம், ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லிருக்காங்க. எக்ஸலண்டா இருந்தது. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குது, பட் நிறைய தருவேன்னு சொல்லியிருக்கனால அது மட்டும் நம்ம கடைசியாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே. பூரியும் சென்னாவும் சென்னா நல்லா இருக்கும். முக்கியமா என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம்ல, அது தகட்டெல்லாம் இல்லை, நெய் ஊற்றிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்வீட்டு. உள்ள பூர்ணம் வச்சு அதுல நெய் ஊற்றி இங்க பாருங்க, அரிசி மாவு, வெல்லம், நல்லா இருக்கும். இங்க இருக்கிற ஐட்டம்லாம் நான் முன்னாடி சொல்லிட்டு நினைக்கிறேன். கருவேப்பிலை சாதம், புளியோதரை, பூரி, சென்னா, உருளைக்கிழங்கு, பீர்க்கங்காய் பால், டொமேட்டோ பப்பு, வடை, இது வந்து காலிஃபிளவர், இது அகைன் பூர்ணம். திஸ் இஸ் கால்ட் ஸ்டார்டர் சட்னி. இதோட ஸ்டார்டர் ஐட்டம்ஸ்க்கு வந்து நல்ல காம்பினேஷனா இருக்கும். வெஜ்ஜா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வடையோட சாப்பிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தட் இஸ் ஸ்பெஷலி மேட் வித் அஸ். ஓகே. பிகாஸ் நாங்க வந்து we didn't want to use this Chinese salt எல்லாமே. So அந்த ஸ்டார்டர் சட்னி எல்லாம் பண்ணல. So we made a special starter chutney. Okay. With all homemade ingredients. வடை உளுந்து வடை இல்ல. உளுந்து வடை சாஃப்ட்டா இருக்கும். Yeah. Good. சூப்பரா இருக்கு இந்த சட்னியோட காம்பினேஷன். அந்த சட்னி தனியாவே ரைஸ் கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பிடிக்கும். இது ஆவக்காய் ஊறுகாவா? இது வந்து டொமேட்டோ எவ்ரி டே இட் வில் சேஞ்ச். எவ்ரி டே ஒவ்வொரு ஊறுகாய் வரும். இன்னைக்கு வந்து டொமேட்டோ. இது கீரை தோசைக்காய், கிரீன் சில்லி, தோசைக்காய், கீரை இருக்குல்ல, கீரை அந்த ரவுண்ட் கீரை இருக்கும், இங்க கிடைக்கும் பாருங்க. தோசைக்காய் சட்னி எவ்ரிடே சட்னி. இதெல்லாம் கூட நீங்க சாப்பாடுல போட்டு பேசி சாப்பிடலாம் போல இருக்கே. எஸ் இது வித் கீ. ஓகே. Yeah, that is a good combination. Just try. தொக்கு பச்சடியும் நாங்க, that is the chutney. Okay. We have கொஞ்சமா ஊத்துறேன். போதும். இதுதான் உங்க ஊர்ல கொஞ்சம் போலடா. அதுவே பயங்கரமா இருக்கு. To balance the spice, we eat lot of ghee and nice curds. Yeah. Excellent. எருமை பால்ல கர்ட் இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும். இங்க எருமை பால் தான் சாப்பிடுவாங்க. இங்க கவ் மில்க் எல்லாம் வந்து they won't அந்த இது பத்தாது. அதுவே பத்தாது. அந்த creamy எல்லாம் பத்தாது. Okay. Thank you so much sir. Thank you. சூப்பரா இருந்துச்சுடா. சொன்ன எக்ஸ்பிளனேஷனும் வாவ். அந்த நம்மள எப்படி சாப்பிடணும்னு அவங்க தூண்டின விதம் இருக்குல்ல, அது வாவா இருக்கு. நான் இன்னும் சாப்பிட்றேன் பாருங்க, நெய் ஊத்தாமே. அடிச்சு விடு கிருத்திகா, வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்கு, அருண் எதுவும் சொல்லல அப்படின்னு சாப்பிடலாம். வெறும்னே இங்க வந்து எதுவுமே சாப்பிடாம இந்த பருப்பு, கன் பவுடர், நெய், சோறு போதும், வாழ்க்கை செட்டில். கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை சாதம் சூப்பர். புளியோதரை பொட்டேட்டோ நைஸ்டா. ரெண்டுமே அருமை. நான்வெஜ் ஆரம்பிச்சிருவோமா? நம்ம வெஜ் போயின்னு இருக்கோம். ஒரு நிமிஷம், இந்த சென்னாவோட புளியோதரை சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். நான் சாப்பிடுவேன். எனக்கு சென்னா, லெமன் ரைஸ், சென்னா, புளியோதரை ரொம்ப பிடிக்கும். வில்லேஜ் கறி விருந்து தான் சாப்பிட வந்தேன்.
அப்படிதான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தமிழ்ல சொல்லணும்னா. ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன்னா முடிச்சிட்டோம், நாக் அவுட் பண்ணிட்டோம். இந்த ரைஸ்ல கொஞ்சம் அப்புறமா சைட்ல சாப்பிட்டுக்கலாம், காரம் போது இப்படி சாப்பிட்டுக்கலாம்னு வச்சிருக்கேன். நான்வெஜ் சர்வ் வந்துருச்சு. நான்வெஜ் சர்வ்ல பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ப்ரான், சிக்கன் புலாவ், முட்டை. இது இல்லாம க்ளோசிங்ல என்ன தருவாங்கன்னா தயிரும் உளவு சாரும் தருவாங்களாம். அதை நம்ம கடைசியா சாப்பிடலாம். இப்ப நம்ம வந்து களியும் கறி குழம்பும் சாப்பிடுவோம். இதுல நெய் இருக்கு. அதுல நெய் ஊத்தாம எண்ணெய் ஊத்தி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதாவது நல்லெண்ணெய். ஆனா நெய் ஊத்தி இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. மத்தியானம் களி சாப்பிட்டேன், களி சாப்பிடுகிறேன். சூப்பரா இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டது பவுடர், இதுதான் அரிசி. அரிசியில கிண்டின ப்ராப்பர் களி, ராகி களி. சூப்பர். சாப்பிடா அருமை. ஓகே, we'll start with மீன் குழம்பு. பச்சை மிளகாய் இருக்கடா மீன் குழம்புல. முள்ளு இருக்கு. மை காட், வத்து வாயில அப்படியே சப்புன்னு வச்சிருப்பேன். இந்த டொமேட்டோ பப்பு சாப்பிடவே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட்ல மீன் குழம்பு சாப்பிட்டது இல்லையே. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். தக்காளி ஃபிளேவர். கொஞ்சம் காரம் உள்ள போன அப்புறம் தான் தெரியுதுடா. இது வரைக்கும் காரமே தெரியல. டாப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்க மாதிரி இருக்குன்னு நினைச்சுன்னே நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது காரமா இருக்கு. மட்டன் சாப்பிடலாமா? கூட ஒரு கேரக்டர் கூட்டணும்ட்டு அதுக்கு சோறு போடாம நம்ம சாப்பிட்டுக்கிறோம். உட்காந்துக்குது. காரம் இல்ல, நார்மலா தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு வைப்பீங்கல்ல, ஊர்ல நான் சாப்பிட்டுருக்கேன், அந்த ஃபிளேவர்ல இருக்கு. வாவ், ஒரு கிராமத்து ஃபிளேவர் தான்டா நிஜமாலுமே. மட்டன் எனக்கு அப்படியே ராஜபாளையத்துல சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆனா இதுல கொஞ்சம் லைட்டா காரம் இல்லைன்னு நினைக்கும் போது தான் காரம் அப்படியே நாக்குல தெரியுது. காரம் தெரியுதுடா, ஆனா செம்மையா இருக்குடா மட்டன் குழம்பு. ஓகே, ப்ரானு இது வந்து ஃப்ரைட் ப்ரான்ஸ். சூடா இருக்கு. அட்டகாசமான ப்ரான். மசாலாலாம் எதுவும் இல்லை, அப்படியே பொரிச்சு எடுத்துட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் காரம் கம்மியான மாதிரி இருக்குடா. காதெல்லாம் கொய்யிச்சுடா. காரம் இல்லைன்னு நல்லா தளன்னு சாப்பிட்டுட்டு ஐயோப்பா வாய் எரியுதுடா. இந்த முட்டை தொகை சாப்பிட்றேன். முட்டையை அப்புறமா சாப்பிட்றேன். முட்டை தொக்கு காரம் இல்லை அப்படின்னு நான் நம்பி சொல்ல மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றேன். இவங்களை நம்ப முடியல. இல்ல, காரமா தான் இருக்கு. முட்டை தொக்கு காரம் தான். ஒரு டிஷ்யூ தாங்க, காரம் தாகல. ஆக்சுவலா காரமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனா பாய் இல்ல, இந்த கன் பவுடர் அப்படிதான் இருந்தது. பாக்குறதுக்கு காரமே இல்லாத மாதிரி இருந்தது. உள்ள போனதுக்கு அப்புறம் ரியாக்ஷன் செம்மையா இருந்துச்சு. இப்போ இது சாப்பிட போறேன். இது வந்து சிக்கன் புலாவ். ஓகே, அந்த சிக்கன் மேல ஒரு தொக்கு இருக்கு, அந்த தொக்கை சாப்பிடலாமா? பார்த்தாலே காரம் தெரியுதா? எல்லாமே ஹாட்டா சர்வ் பண்றாங்கல்ல, இந்த சூடு கூட சேர்ந்து காரமும் நாக்கெல்லாம் எரியுது. பயமா இருக்கு, காரமா இருக்கும். நிஜமாலுமே காரம் தான். சாப்பிடும் போது காரமே தெரியல, முழுங்கினதுக்கு அப்புறம் தான் காரம் தெரியுது. சிக்கன் சூப்பரா இருக்கு, தரமான சிக்கன். அதாவது ஒரு லைன் சொன்னாங்க, கிராமத்து விருந்து வித் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். இவங்களோட டேகே எப்படி சொல்றாங்கன்னா, ப்ராப்பரான கிராமத்து விருந்து வித் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபுட்டும் ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க.
உங்க ஊருக்கு காரமான இது நேத்தி வந்தேன். நேத்துல இருந்து ரொம்ப காரம்லாம் சாப்பிடல, அப்படியே காரம் 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 அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது காரம் என்னால முடியல. ஓகே, அதாவது பப்பு சாறுன்னு நான் வந்து தாளிச்ச பருப்புன்னு நினைச்சேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பப்பு சாறுனா தாளிச்ச பருப்பு இல்ல, இது சாம்பார் தான். காய்கறி எல்லாம் போட்டிருக்காங்க, பப்பு சாறுன்றாங்க. முருங்கெல்லாம் இருக்கு, ஒன்லி பருப்பு. ஓ அவ்வளவுதான், பருப்பு, புளி, சால்ட்டு, சில்லி பவுடர், அவ்வளவுதான். இது வந்து ஒன்லி பருப்பு, மிளகாத்தூள், புளி, காய்கறிகள், அவ்வளவுதான். இதுல வந்து நிறைய மசாலாலாம் சேர்த்து அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் அது கூட கொஞ்சம் நான் வெஜிடேரியனை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். அதுல இருக்க காயெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னாங்க. நம்மளுக்கு சிக்கன் எடுத்து வச்சு சாப்பிடணும் தான் தோணிச்சுன்னா பாருங்க, வாட் டு டு. ஓ டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஊர்ல இந்த டேஸ்ட் கிடையவே கிடையாது. சாம்பார்லயும் கிடையாது, தாளிச்ச பருப்பு குழம்புலயும் கிடையாது. புளிப்பு ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. நம்ம இதுல வந்து பருப்பு ஃபிளேவர் தான் இருக்கும். தக்காளி கொஞ்சம் புளி சேர்க்க மாட்டோம்ல பருப்பு தாளிக்கும் போது, தக்காளி தானே சேர்ப்போம் தமிழ்நாட்டுல. கொஞ்சம் புளிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர். இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன், நான் ட்ரை பண்ணல, புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இதை சாப்பிட்ட அப்புறம் தான் நாக்குல இருக்க காரம் என்னை விட்டு போனது. போயிந்தே போயிந்தே தெலுங்கு வார்த்தை தானே, போயிந்தி போயிந்தி. ரஸ்ல இருந்து புகை வருது பாருங்க, ஆவி வருது, சாரி புகை வருது, ஆவி வருது. டேஸ்ட் பண்ணிட்டு நான் அப்புறமா நிறைய ஊத்திக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. மிளகா போட்டு ரசமா இருக்கு போது. டிஃப்ரெண்ட் ரசம், புளி ஜாஸ்தியான ரசம் இல்ல, வேற ஏதோ மிக்ஸ்டா இருக்கு. இல்ல இல்ல எனக்கு ஊத்துனா இப்ப நான் அடுத்து இன்னொன்னு தருவேன்னு இருக்காங்க, ரசம் ஓடும், நம்மளால இப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது, அதனால கம்மியா ஊத்திக்கிட்டேன். புளிப்புதான். குட் குட், நல்ல மீல் தான். கொஞ்சமா வைங்க. மீல் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பருப்பு பொடியும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஆர்கே சார். ஆர்கே சார் தான் ஒன் ஆஃப் த பார்ட்னர், ஓனர் ஆஃப் பள்ளிவிந்து. தேங்க்யூ. அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க, லாஸ்ட் சாப்பிடும் போது என்னை கூப்பிடுங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னாங்க. ஆனா அதை தமிழ்ல தான் சொன்னாங்க. எங்க உங்க இங்கதான் இருக்கீங்க? ஓகே வந்தாச்சு. என்னது இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ வந்து இது உலவச்சாறு, ஹாஸ் கிராம் சாஸ். ஓகே, உலவச்சாறு, திஸ் இஸ் a specialty. இல்ல அவ்வளவு சாப்பிடணும். ஓகே, with that is a combination of curd. உலவச்சாறு with cream ன்வாங்க. ஓகே, but what we will do is don't be scared. ஓகே, ஐ தாட் பயந்துட்டேன், கொஞ்சம் பயப்பட வேணாம். இதையும் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது? பெருகு இதோட cream, உலவச்சாறு creamனா வந்து I am giving you the top layer of the curd. This is the best way to eat. இது now you mix with that and have, this is the combination. Mix, it will be next level. Sure. Yeah. Okay. இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத நல்ல பசியணும் அப்படி கிடையாது. நல்ல that color should be seen. Color should be same as like that. One sec. Just listen to me. Okay, yes, okay. Yes. நம்பி சாப்பிடுங்க அப்படி சொல்றீங்க. Now just mix it nicely with the cream and then taste it. Yeah. So this meal will be remembered for you. இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லைல்ல. டேய் இது தயிர் மாதிரியும் இல்லடா, அது தயிரே வந்து ஒரு மாதிரி கிரீமியா ஏதோ. இது ஏன் இவங்க சாப்பிட சொல்றாங்கன்னு இப்பதான் ஐ கேட்ச் த பாயிண்ட். இவ்வளவு நேரம் வயிறு கப 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 கபன்னு எரிஞ்சிட்டே இருந்தது. இது சாப்பிட்டோன்னே அப்படியே சில்லுன்னு குளு குளுன்னு இருக்குடா வயிறு. கண்டிப்பா இந்த காரசாரமான சாப்பாடு சாப்பிட்டு இதை சாப்பிடாம ஏஞ்சி போயிடாதீங்க. எங்க போனாலும் கிருத்திகா இது வரைக்கும் நீங்க என்ன டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிக்கிங்கன்னு கேட்டீங்கன்னா இது இனிமே சொல்லலாம். உழவுச்சாறு வித் தயிர்
பெஸ்ட் காம்போ. That's a traditional sweet that should be had with ghee again. ஓ அகைன் கீ. இது வந்து மதுராமிர்தம். மதுராமிர்தம் apricot based. ஓகே. This is ஃபலாமிர்தம். இது bellam jalebi. And boppatlu is coming. Boppatlu is on the way. Okay. Boppatlu, I'll take it. அப்படி வச்சிருங்க. என் இலையில் இருப்பது the world's famous best boppatlu. இது வந்து ஐயோ இந்த நெய் மனமே எனக்கு ஒரு மாதிரி செம்மையா இருக்குடா. அப்படியே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா இருக்குடா நெய் மனம். இது வந்து ஜாகர்ல செஞ்ச ஜிலேபி பால் தலுக்குலு, அதாவது கிட்டத்தட்ட பால் கொழுக்கட்டை மாதிரி. ஆனா இதுல வந்து ஃபுல்லா நெய் மிதக்க விட்டுருக்காங்க. அகைன் இது வந்து மதுரா அமிர்தம். இது வந்து ஃபலாமிர்தம். ஃபலா இட்ஸ் அ ஃப்ரூட் அதுன்னு நினைக்கிறேன். ஃபலாமிர்தம் மதுரா அமிர்தம். நம்ம முதல்ல சூடா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இது 3 சூடு கேரக்டர், இது 2 சில் கேரக்டர். சூடு கேரக்டர் முடிச்சுட்டு சில் கேரக்டர் போகலாம். பொப்பட்லு சாப்பிடுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பொப்பட்லு தம்மா தூண்டு இருந்தது. இதுவே தோசை சைஸ் இருக்கு. இதெல்லாம் முடிக்கிறது எப்படி முடிக்கிறது? நெய்யில் தொட்டு சாப்பிடுவோமா? நெய் தொட்டு சாப்பிடுவோமா? டிப்பு டிப்பு டிப்பு. சூப்பரா இருக்கு. வாயம் போக பெஸ்ட். நீங்க 6 அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா கூட தார் மாதிரி இருக்கும். உள்ள வந்து வெல்லம் தான் வச்சிருக்காங்க. அருமையான சுவையோட இருக்கு. இப்படி காமிக்கிறேன். இது ஜிலேபி, நாட் ஜாங்கிரி. ஜிலேபி. நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, பேசாம சோறு எல்லாம் ஆர்டர் பண்ணாம இதை மட்டுமே உட்காந்து தின்னுடணும். என்ன சொல்ற? நீங்க 3 பேர் இது பெஸ்டா பண்ணலாம். சோறுல ஆர்டர் பண்ணாதீங்க. லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். தார் மரம் இருக்கு. ஐயோ இதுல வேற நெய் இவ்வளவு ஊத்திட்டாங்களேடா. எனக்கு என்னடா அவங்க இன்னைக்குன்னு தெரியலடா. ஆனா நெய்யும் நல்லா இருக்குடா. இப்படி சொல்லியே என்ன நெய் சாப்பிட வச்சிடுறீங்க. நானும் அந்த நெய் சாப்பிடுறேன். பால் கொழுக்கட்டை தான். அரிசி மாவுல தான் அது செஞ்சிருக்காங்க. இது உள்ள ஏதோ இருக்கு. அது இது ஆப்ரிகாட். எஸ், ஆப்ரிகாட் வித் திக் மில்க் நட்ஸ். ஆப்ரிகாட் டெசர்ட் நிறைய சாப்பிட்டிருக்கேன், நிறைய இடத்துல சாப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி டெசர்ட் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ஏன்னா ஆப்ரிகாட் சாப்பிடும் போதெல்லாம் அதுல வந்து ஒரு கேக் இருக்கும், மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். இது ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷான ஐட்டம். ஆப்ரிகாட்டு திக் மில்க் பெஸ்ட் பண்ணிட்டாங்க. பெஸ்ட். இது எப்படி இருக்கு? ஓ இது ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ரூட் சாலட் வித் கஸ்டர்ட் சாஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த கப்போட போய் அப்படி ஒரு ஓரமா உட்காந்துக்கலாம். என்னன்னா நல்ல காரசாரமான அருமையான உணவு. அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வயிறு கண்டிப்பா குளிர்ச்சியாக நீங்க வெளில போகணும். அதுக்கு நோ பாட்டில் ட்ரிங்க்ஸ். எனக்கு அதுதான் இங்க வந்தோன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம். இல்லைன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்க உங்க வயிற்றுக்குள்ள இனிமையா சாப்பிடலாம். காலையில செரிமானம் ஆயிடும். பெஸ்ட் போங்க. மிட் நைட் வரைக்கும் இருக்கு. ப்ரிஃபரபிளி லஞ்சுக்கு வாங்க இங்க. ஏன்னா யூ கேன் செம்மையா உட்காந்து நிதானமா சாப்பிட்டு, அதாவது கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு போனீங்கன்னா நைட்டு டைஜஷன் ஆயிடும். நைட்டு லேட்டாக சாப்பிட்டு போய் உடனே பெட்ல படுத்துறாதீங்க. அதுக்காக சொல்றேன், இங்க லஞ்சு தான் பெஸ்ட். லஞ்ச் டைம்ல வாங்க. இலை முழுக்க எல்லாத்தையும் வச்சு திருப்தியா சாப்பிட்டு, அது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேப் கொடுத்து இந்த டெசர்ட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பொடி நடையா நடந்து ரோடு போன வரைக்கும் போயிட்டு அப்புறமா உங்க வெஹிக்கல்ல போங்க. சிரிச்சிரும். செம்மையா ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம். இப்போ கூட எனக்கு வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கு, சொன்னா நீங்க கண்டுபிட்டுருவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கப்பை மட்டும் நானே சாப்பிட்டுருவேன். இல்ல இந்த கப்பு ஏதாவது ஒரு கப்பை நானே சாப்பிட்டுருவேன். ஒரு மீதி எல்லாம் மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ சூப்பரா இருந்தது. அண்ட் நான் இன்னமும் ஹைதராபாத் வந்து பிரியாணி சாப்பிடல. எனக்கு அப்படியே நெஞ்சு படப்பட இந்த எப்படா இந்த பிரியாணி சாப்பிடுவேன். நாளைக்கு காலைல போய் பிரியாணி பார்த்தாதான் எனக்கு அப்படியே மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே லைட் எரிஞ்ச மாதிரி இருக்கும். ஈவன் தோ 2 நாளா நான் சாப்பிட்ட 4 உணவும்
கிளாஸா இருந்தது. ஓகே, அந்த மீதி வீடியோலாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக இருக்கும், போய் செக் பண்ணுங்க. அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட யூடியூப் சேனல் டேஸ்ட் இருக்கிறதுக்காக லைக், கமெண்ட், ஷேர் கூட சேர்த்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.